This video is sponsored contains online shopping. ரசப்பூரி சாப்பிடுவது எப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் பச்சையாக இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து இந்த மாதிரி ஆயிரும். இதை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எண்ணெயில் ஒரிஜினல் எண்ணெயில் போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், அந்த ரசப்பூரி இது ரசப்பூரின்னு சொல்லி ரசம் வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு பாருங்கள், கொத்தமல்லி தழை, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே மிக்சியில் போட்டு புளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி வச்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். ரசப்பூரிக்கு ரசம் ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ பாருங்கள், பானிபூரி எடுத்துக்கிட்டோம். இது கரெக்டாக ஓட்டை போட்டுக்கணும். பாருங்கள், ஓட்டை போட்டுக்கிறோம். அடியில் ஒழுகாதளவு இருக்கணும். இது உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு வெங்காயமும் இதில் வச்சுருக்கோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு பச்சை கிழங்கு வேக வச்சு இது மாதிரி கையில் பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு இந்த மாதிரி தூளாக வச்சுக்கிங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, இப்போ இது என்ன பண்ணுறது எடுத்து வச்சுருக்கோமா. அடுத்தது கூட சுண்டல், கொண்டக்கடலை, இது நம்ம ரெடியாக இதையும் எடுத்து வேவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோமா. இப்போ இது எல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை பானிபூரி கையில் எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு பொரியில் கொஞ்சம் போடுறோம். கொஞ்சோண்டு போட்டோமா. அடுத்தது இந்த கொண்டக்கடலை சுண்டல் 2 போடுறோம். அடுத்தது வெங்காயத்தை கொஞ்சம் போட்டோமா. இப்போ இதே மாதிரி ஒரு 5 செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 எடுத்து வச்சிட்டோமா. அடுத்தது இன்னொன்று அதே மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அடுத்தது சுண்டல் போட்டு வச்சுக்கிட்டோமா. அடுத்தது இன்னொன்று போட்டுக்கிறோம். மொத்தத்தில் 3 எடுத்து வச்சுருக்கோம். டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் வாரத்தில் வீட்டிலேருந்து 7 தடவை செஞ்சு சாப்பிடுவோம். வாரத்தில் ஒரு நாளைக்குன்னா 7 நாளைக்கு 7 தடவை கரெக்டாக. அது எங்கள் பாப்பானா விரும்பி சாப்பிடுவாள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், 5 இது எடுத்து வச்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா 5 இது எடுத்து வச்சுட்டோம். அதில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இன்னும் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டுக்கிட்டோமா. இப்போ பாருங்கள், 5 இதுவும் போட்டு ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரசம் என்ன எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு டம்ளர் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சு இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றுறோம். பாருங்கள், ஒவ்வொன்றா ஊற்றிட்டுருக்கோம். ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். நன்றி.